அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லீலாமா சமையலில் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாங்களா கண்ணு? இன்னைக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இது நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இந்த நாட்டுக்கோழி 1/2 கிலோவுக்கு தேங்காய் கொஞ்சம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், கரம் மசாலு, கறி மசால் பொடி, சாம்பார் தூள். நமக்கு வெங்காயத்துக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கண்ணு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க கண்ணு. நம்ம எடுத்து இந்த பூண்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். இஞ்சி எடுத்து சிந்துமில்லைங்க, அதை இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வெங்காயத்தை கூடவே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரட்டுங்க கண்ணு. நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிட வேணும். நம்ம எடுத்து வச்சிருந்த கறி மிளகுடி கண்ணு. கறி மிளகு நான் பாருங்க, இதில் ஒரு 1.5 கரண்டி எடுத்துருக்குறேங்க கண்ணு. இது சாம்பார் தூள் கண்ணு. அது கொஞ்சம் வாசத்துக்காக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். நம்ம இந்த எண்ணெயிலேயே போட்டு வணக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த மிளகுடியெல்லாம் எண்ணெயில் போட்டு வணக்கிடுறது. இப்போ நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறோமில்லங்க கண்ணு, கரம் மசாலு, அதை இதில் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா வணங்கிருச்சுங்க கண்ணு. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அந்த வெங்காயம் மிளகா நல்லா ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கன் இருக்குது இல்லைங்க கண்ணு, நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. நம்ம குக்கரில் விட்டு ஒரு 4 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாங்க கண்ணு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வேகிறப்பவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கண்ணு. உப்பு இது கூடவே போட்டுக்கலாம். குக்கரில் வச்சு வெயிட் போட்டாச்சுங்க கண்ணு. ஒரு 5 சவுண்டு வரட்டும். ஆறிடுச்சுங்க கண்ணு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க கண்ணு. மிக்சியில் போட்டாச்சுங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தோம்லங்க கண்ணு தேங்காய், அதை கொஞ்சம் இதுலேயே சேர்த்திக்கலாம். தேங்காய் இப்படியும் போட்டுக்கலாம். தேங்காய் பால் மட்டும் கூட ஊற்றிக்கலாங்க கண்ணு. கண்ணு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நெகுன்னு அரைச்சாச்சுங்க கண்ணு. நம்ம 5 சவுண்டு வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் ஊற்றி நல்லா மடி கொதிக்க வைக்க வேணும். இப்போ நம்ம இதை நல்லா நெகுன்னு அரைச்சாச்சுங்க கண்ணு. அப்புறம் தாளிச்சு விட்டுறலாங்க. குக்கர் 1 சவுண்டு வந்துடுச்சு. குக்கர் 5 சவுண்டு வந்துச்சு கண்ணு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்லங்க கண்ணு மிளகு, நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளவை இது கூட சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடலாங்க கண்ணு. கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிட்டு கண்ணு, மிச்சத்தையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எதுக்குன்னா நம்ம கறி தாளிக்கணும் இல்லைங்க. நம்ம குழம்பு இருத்துட்டு அதுக்கப்புறம் கறி தாளிப்போம். அதுக்காக கொஞ்சம் வச்சுட்டு மீதியெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகு போட்டுட்டு கண்ணு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாங்க கண்ணு. கொஞ்சம் அந்த பச்சை வாசமெல்லாம் போவிட்டு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க கண்ணு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கறியை தனியாக எடுத்து வறுத்துக்கலாங்க. குழம்பு நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதி வந்துருச்சுங்க கண்ணு. இப்போ நம்ம இன்னும் குழம்ப தாளிக்கவே இல்லை. இப்போ நம்ம கறியை தனியாக எடுத்துட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு, வடைச்சட்டி காஞ்சிச்சுங்க கண்ணு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சு வரட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு கண்ணு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு குழம்பு தனியாக எடுத்து வச்சுக்கிறோமில்லங்க கண்ணு, அதில் இதையெல்லாம் தாளிச்சதெல்லாம் கொட்டிக்கலாங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே கறியில் ஊற்றிக்கலாங்க கண்ணு. வெங்காயத்தெல்லாம் தாளித்து இதில் எடுத்து ஊற்றியாச்சுங்க கண்ணு. சூப்பரான தண்ணி குழம்பு ரெடி கண்ணு. பாருங்க, தண்ணி குழம்பு தண்ணியாட்டு இருக்குங்களா. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க கண்ணு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது
இது கறி தாளிச்சிடலாம். குழம்பு மூடி வச்சிடலாங்க கண்ணு. எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டாச்சுங்க கண்ணு. கடுகெல்லாம் பொரிச்சிச்சுங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. கூடவே பச்சை மிளகா நான் ஒரு 2 மிளகா போட்டிருக்கிறேங்க கண்ணு. இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிச்சு. குழம்புக்கு ஊற்றுனது போக மீதி வந்து அந்த கறி மசாலா வச்சுருந்தோம்ல, மிளகு ஆட்டி வச்சுருந்தோம்லங்க, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மிளகுட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகட்டும். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க கண்ணு. ஏன்னா மிளகு ஊற்றி இருக்கனால கறியில் உப்பு கறியில் இருக்கும். இருந்தாலும் இந்த மிளகு ஊற்றி இருக்கிறோம், இதுக்கு உப்பு பத்தாதுங்க கண்ணு. இதுக்கு இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு வந்து தூள் உப்பு தான் போடுறேங்க. நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க கண்ணு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கறி இது கூட சேர்த்திக்கலாம். குழம்பு தனியாக இருந்துட்டு கறி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை இது கூட சேர்த்திக்கலாங்க கண்ணு. கறி எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலோட சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மசாலா இந்த கறியில் சேரட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க கண்ணு. கண்ணு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு குண்டாவில் போட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க கண்ணு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க கண்ணு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா? இது லீலா அம்மாவின் சமையல். அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் லீலா அம்மா.